தென்காசி மாவட்டத்தில் செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் பாம்பு கோயில் ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கோம். வாங்க விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. நல்லா எட்டையாவரத்தில் ஒரிஜினல் புளியம்போர். ஆமாம். என்னண்ணே புளியம்போர் வாங்கியிருக்கீங்க? ஏண்ணே எதனால புளியம்போர் வாங்கியிருக்கீங்க? நமக்கு இந்த வாரம் கன்னி ஆடு பிடிக்கும், அதனால கன்னி பிடிக்கும். சரி, புளியம்போர் ஆடு பிடிக்கும். புளியம்போர் பிடிக்கும். அண்ணே ஆனால் காம்பு என்னண்ணே ஒரு இன்னொரு 2 காம்பு பிறவி, அது பிறவி 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 அதுவும் பால் வருமா? அதில் பால் வராது. மெயினான காம்புலாம் பால் வரும். ஆமாம், முனக்காம்பெல்லாம் பாம்பு வரும், மேக்காம்பில் பாம்பு வரும். எவ்வளோ சொல்லி எப்படி முடிஞ்சு? இது 10 ரூபா. அப்படியா? 10 ரூபா பரவாயில்ல. பல்லு சேர்ந்துருச்சா? கடப்பல் இன்னும் எத்தனை இதுக்கு வச்சுக்கலாம்? இது இன்னும் 5-4 இதுக்கு வச்சுக்கலாம். ஓகே தானே? அண்ணே சொல்லுங்கண்ணே. வியாபாரத்துக்கு வாங்கியிருக்கியா இல்லை எதுக்காக? வியாபாரத்துக்கு தானே வாங்கியிருக்கேன். சரிண்ணே. எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு முடிஞ்சு? இந்த ஆட்டை பற்றி நீ சொல்லு. 30 ரூபா சொன்னாங்கண்ணே ஆடு மரியம். நான் 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேண்ணே. 15? ஆமாண்ணா. ஈண்டு ஒரு 3 நாள் இருக்குமா? 2 நாள் குட்டிண்ணே. வயதுக்குள்ளே குட்டி நல்லா வளர்த்துருக்கு, நல்லா பால் சிரமான ஆடுண்ணே. சரிண்ணே. ஆடு நல்லா முக லட்சணமான ஆடு, கொம்பு செட்டு ஆடு. எல்லாம் இளங்குட்டி நல்லா மேனியா இருக்கு. ஆமாண்ணே, நல்ல குட்டி தானே. அருமையா இருக்கு. எல்லாம் இது இன்னும் 2 கருப்பா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்ண்ணே. என்ன குட்டி? 2 பெட்டையா கிடையாது? 2 பொட்டை குட்டிண்ணே. லட்சுமி தான். ஆமா. கருப்பாட்டுக்கு வந்து பால் சரம் நல்லா இருக்கும்ண்ணே. ஆமாண்ணா, இங்க பாருங்கண்ணே பாலை. 2 குட்டிகளுக்கு பால் போதுமான அளவுக்கு இருக்கு. ஓ சரிண்ணே. போதுமா? பிரிக்கலாம் வேண்டாம், அதுங்களுக்கு போத்தா மிச்சம். ஆமாண்ணே. குட்டி நல்லா உண்டாக்கிறோம். நல்லா வளர்த்துக்கிறோம்ண்ணே. 6 பல்லு இருக்குமா? 6 பல்லு தானே. 6 பல்ல சந்தோஷம். 6 பல்லு தான். இந்த மாதிரி தான் வாங்கணும். அதான் நல்ல ஒரு அருமையான செம்மறி, அது நாடு. எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கியிருக்கீங்க? 23. 22 கேட்டோம், 23 வாங்கி. சரி. நல்லா இருக்கு, கொம்பு அழகா இருக்கு. குறை இல்லாமல் இருந்தால் போதும்ண்ணே. எவ்வளோ அவங்க சொன்னது எவ்வளவு? அவங்க சொன்னது 25 சொன்னாங்க. சரி 23 முடிச்சாரு. நல்லா 2 பல்லு நல்லா இருக்கு, நல்லா ரெட்டை குறுக்கா இருக்கு. உண்மைக்கு இப்போ இன்னும் 28 நாள் இருக்கு, வளர்த்துடலாமா வீட்டில் போட்டு? ஃபுல்லாக என்ன தீர்வு? பச்சை தீர்மா கொடுப்பீங்களா இல்லை அடர் தீர்வு தானே? இது புல்லும் போடுவோம், கீரையும் போடுவோம். சரி அடர் தீர்வு போட மாட்டீங்க? பருப்புலாம் போட மாட்டீங்க? இல்லை அதெல்லாம் போடுவோம். சரி. அண்ணே நல்ல ஒரு தலையெத்து குறாளுங்களா? ஆமாம், தலையெத்து. எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கினீங்க? 13 ரூபா சொல்லி 11,500. 11,500. தலையத்தில் இது இப்போ கிடா குட்டி நல்லா செங்கண்ணி. சரிண்ணே. நல்ல ரேட்டு தான். குட்டி எதுவும் ஆனால் என்ன லாபம் இல்லாமல் இருக்கும், நம்ம வளர்த்தா தான் காசு. அந்த மாதிரி தான் இருக்குண்ணே. உங்களுக்கு ஓகேவா இருக்கா? சரிண்ணே. உங்களுக்கு எந்த ஒண்ணே தலையத்தில் ஒத்த குட்டி போட்டிருக்கு, அடுத்த ரெட்டை குட்டி கன்ஃபார்ம் தான். சரிண்ணே. அதான் குழுவா சேர்ந்து கிடா வாங்கியிருக்கீங்களா? நாங்கள் வந்து எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கிறோம். அக்கியா ஃபங்க்ஷனுக்கா? இல்லை, எங்கள் அக்கா தங்கச்சிகளுக்கு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம். சரி, சந்தோஷத்துக்காக வாங்கலை. நாங்கள் 4 குட்டியுமே வாங்கியிருக்கு, எங்களுடைய வீட்டுக்காக தான் தேவைக்கு தான் வாங்கியிருக்கோம். இல்லை ஒரே ஆள்கிட்ட வாங்கியிருக்கீங்க? ஆமாம், ஒரே ஆள்கிட்ட தான் 4 குட்டி வாங்கியிருக்கோம். சௌரியமாக இருந்துச்சா? பரவாயில்ல. நோம்புக்கு தானே? ஆமாம், பக்ரீத்துக்கு ஒரு 28 நாள் இருக்குது, அதுக்காக தான் வீட்டுக்கு தான் தேவைக்கு தான் வாங்கியிருக்கிறோம். ஒரே இதை வாங்கியாச்சு. ஆமாம். விலையெல்லாம் எப்படி? பரவாயில்ல, சந்தையினுடைய ரேட்டுக்கு நாங்கள் கொடுத்துருக்க ரேட்டு பரவாயில்ல. சரி, ரேட்டு சொல்ல வேண்டாம், ரேட்டு பரவாயில்ல. சரி எங்களுடைய தேவைக்கு எங்களுடைய திருப்திக்கு குட்டி கிடைச்சிருக்குதுங்கிற ஒரு திருப்தி தான். பல்லு எப்படி? பல்லு எல்லாமே 2 பல்லுக்குள்ள குட்டி. இப்போ 2 பல்லு இருந்தால் மட்டும்தானே 2 பல்லு கொடுக்கணும்? 2 பல்லு குட்டி. என்ன பாய்? 2 பல்லு குட்டி தான். இல்லை 2 பல்ல கொடுத்தா தானே பக்ரீத்துக்கு நல்லது. ஆமாம். அந்த 1 வருஷத்துக்கு மேலே உள்ள குட்டிகள் தான் பக்ரீத்துக்கு ஈடாக இருக்கும். அது கீழே உள்ள கொடுக்கக்கூடாது தான். கண்டிப்பாக. சரிங்க பாய். என்னாச்சு? நல்லா 2 கண்ணில காய் அடிக்காத மாப்பிள்ளை கடா. ஆமாம். கண்ணியை பொறுத்தளவுக்கு நல்லா ரேஷன் போட்ட சாப்பிட்டது மாதிரி மினுமினுன்னு இருக்கும். என்னன்னாச்சு? ஆமாம். எதனால கண்ணியை கருப்பு வாங்காம எதனால கண்ணியை தேர்வு பண்ணி வாங்கியிருக்கீங்க? இது வந்து நமக்கு கருப்புனா கருப்பசாமிக்கு பிடிக்கும். இது வந்து நம்ம எந்த கோயிலுக்குனாலும் நம்ம மனசை பொறுத்து இருக்கு. சரிங்க, எதுக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சாமிக்கு கொடுத்துக்க வேண்டியது. ஆமாம். எவ்வளோ சொல்லி எம்பிட்டு காய்ச்சி 2 கரையமும்? 36 ரூபா சொல்லி கடைசி 34,500க்கு முடிஞ்சிருக்கு. ஒரே ஆள்கிட்ட வாங்கினது? ஆமாம், ஒரே ஆள்கிட்ட. ஒரே ஆட்டோட பிள்ளை. ஆமாம், ரைட்டு தான். ஒன்றுவால இருக்கு. ஆமாம், 2 ஒரே ஆட்டோ. கொஞ்சம் வளர்ந்த மாதிரி இருக்கு. ஆமாம், 2 ஒரே ஆட்டோட பிள்ளை. என்னைக்கு கோயிலுக்கு போகிறது? இந்த வாரத்துக்குள்ள, இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள. சரி, நல்லா சந்தோஷமா இருந்தால் போதும். நான் குறை இல்லாமல் கொடுத்தா போதும். ஆமாம்.
அண்ணே நல்ல ஒரு எட்டையாவதுலேயும் கண்ணி இந்த கிராஸான கடை, சரியான கடை, ஆட்டுக்கே போடலாம். எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கிருக்கீங்க? 28 வாங்கியிருக்கீங்க. 26 என்ன இப்படி எப்படி உயிரடைக்கு எப்படி 100 கிலோ குறையாம இருக்கும்ல? 100 கிலோ வராதா? 80க்கு 25-30 கிலோ வரும். எலும்பு கறியும். ஆமா, எலும்பு 30 கிலோ வரும். இல்லை உயிரடைக்கு எப்படி 120 வரும்ல? 100 கிலோ 100 கிலோ வரும். எப்படியும் 40 கிலோ வரும். சரிண்ணே சரிண்ணே. கடை எவ்வளோ? அது எவ்வளோ வாங்கிருக்கீங்க? எல்லாமே காய் அடிக்காத கடை தான் அண்ணே. காய் அடிக்காதான். அது என்ன தனித்தனி கரையமா ஒரே ஆள் கரையமா? தனி கிராயம் தான். அப்படியாண்ணே? இல்லை ஒரே ஆள்கிட்ட வாங்கல. ஒரு அது எவ்வளோண்ணே? இந்த மீது 2 கடாய், அந்த கண்ணியும் அந்த வெள்ளையும். அந்த வெள்ளை வந்து 28. 28. ஆமா. கண்ணி கண்ணி வந்து 24. 24. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. எல்லாம் உயரம் இருக்குதுல, இதுதான் டாப் என்னண்ணே? ஆமா, எல்லாம் உயரம் ஒரு அமைதியில் ஒன்று அமைதியை பொறுத்து இருக்கு. சரிண்ணே. ராஜி, ஒரு கன்னி ஆடு, இன்னொன்று செவலை. ஆட்டை பற்றி சொல்லுங்க ராஜி. ஆடு நமக்கு வழக்க தான் வாங்கி போகிறோம். ஆமாம், வேற ஒன்றும் இல்லை. எந்த ஊர் அண்ணாச்சி? சத்திரம். சத்திரம். ஆமாம். குட்டி இல்லாமல் வாங்கியிருக்கீங்க? குட்டி ஜனையா இருக்குது. சரி அண்ணாச்சி. ஆமாம். இது நிறச்சனை ரேட்டு இது 16 ரூபா. ஐயோ, ஆமாம். ரேட் அவங்க சொன்னது இது 16,500. குறைக்கலையா? குறைக்க மாட்டாங்க, 20 ரூபா சொன்னாங்க. இன்னைக்கு ரொம்ப சந்தை நிலவரம். ரேட்டு ஆமாம், ரேட்டெலாம் ஓவர் தான் குட்டிக்கலாம். இல்லை மழை தண்ணாரம் இல்லை. ஆமாம், இருந்தாலும் ரேட்டு குறையல. ரேட்டு குறைய மாட்டேங்குது. சரி அண்ணாச்சி. எப்படியும் 6 பல்லு இருக்குங்களா? பல்லு சேர்ந்துருச்சா? பல்லு 4-5 பல் போட்டுருக்கு. சரிங்க அண்ணா சரி அண்ணாச்சி. எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம், பிடிச்சி வாங்கியாச்சு. அண்ணாச்சி சொல்லுங்க. நல்லா ஒரு காக்கடை வாங்கியிருக்கீங்க. ஆமாம், இது பேர் வந்து ஓனர்த்து மாதிரின்னு சொல்லுவாங்க. அணில் கடாய் ஓனர்த்து மாதிரி. அப்படிங்களா? ஆமாம், கோயிலுக்காக வாங்கியிருக்கோம். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஏன்னா பியூர் கருப்பு வாங்காமல் இப்படி வாங்கியிருக்கீங்க கலராக? நம்ம நேர்மைன்னு போட்டால் தான் கருங்கடாய். இது நம்ம மொட்டை போடுறதுக்குன்னு சொல்லி எதனாலும் வெட்டலாம் நம்ம கோயிலுக்கு. அப்படிலாம் ஒரு கணக்கு கிடையாது. அது வந்து சில கோயில்களுக்கு கருங்கடாய் வெட்டுவாங்க. அது ரேட்டும் கூட இருக்கும். சரிங்கண்ணா. இது அப்படி இல்லை, நேரத்து மாதிரினால நமக்கு கிடாய் வளர்ப்பு இருந்தாலும் பிடிச்ச ரேட்டுக்கு வாங்கலாம். ரேட்டு எவ்வளவு? இது வந்து இப்போ மாதிரி வந்து 19,000 ரூபா. எலும்பும் கறியும் சேர்ந்தா ஒரு கரெக்டாக 18 கிலோ குறையாம இருக்குமா? 18 கிலோ தாண்டி தான் இருக்கும். தாண்டி தான் இருக்கும். அண்ணாச்சி நல்லா 2 இளங்குட்டி. ஆமாம். எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கினீங்க? இது நம்ம சுரண்ட அளப்பரிம கோயிலுக்கு கொடுக்கு. ஆமாம், இது சோடி வந்து 8 ரூபா. 8 ரூபாயா? ஆமாம், பரவாயில்ல. ஆனால் ரொம்ப இலசா இருக்கு. இந்த மாதிரி அது துள்ளுமரின்னு கோயிலுக்கு கொடுக்கக்கூடியது அம்மனுக்கு. அம்மனுக்கு கொடுக்கணுமா இந்த குட்டியில? ஆமாம். சரி சரி சரி. இது ஒரு பழக்கம் உண்டோ? ஆமாம். சரிங்க. பாரம்பரியமாக அது நடக்கு. பாரம்பரியத்துக்கு அது பெரிய அளவு விட்டது. ஆமாம், அதுலேருந்தே கொடுத்துட்டு வரோம். சரிங்க சரிங்க. இது கோயிலுக்கு பண்டிகைக்கு முந்தின நாளே கொடுத்துருவீங்களா? ஆமாம், இன்னைக்கு கொடுக்கக்கூடியது. இன்னைக்கு நைட்டு? ஆமாம், நைட்டு கொடுக்க. சரிங்கண்ணா சரிங்கண்ணாச்சி. படைச்சிருவாங்களா சாமி? ஆமாம், இது சாமிக்கு கொடுக்கக்கூடியது. சரிங்கண்ணா சரிங்க. பார்க்கறதுக்கு பாவனாலும் இது ஒரு பாரம்பரியம். ஆமாம். சரிங்கண்ணா. அதான் நல்லா ஒரு எட்டையாவரம் கடா. இன்னும் கொம்பு வளராமல் இருக்குது. முட்டைக்கம்பா? இது கட்டக்கொம்பு. இது ஒரு டைப்பு. சரி சரி. இது ஒரு ரகம் மனிதரில் இருக்கிற மாதிரி. எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கினீங்க? எதனால் இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இது நமக்கு கடை கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால அவங்க 25 ரூபா சொன்னாங்க ஒரு கடாய்க்கு. ஆமாம், நம்ம 22,500 சொல்லி முடிச்சிருக்கோம். 2 சேர்த்து 45 ரூபா. 45? ஆமாம். பல்லு போடல இல்லை? பல்லு போடல இல்லை? பல்லு போட்டுருக்கு. சரி சரி. ஆனால் நல்லா சின்னதுலேருந்து ஒன்றுவோட வாங்கி வளர்த்த மாதிரி இருக்கு. ஆமாம், வீட்டு வளர்ப்பா? ஆமாம். சரிங்க சரி. அருமையான சீனியாடும் கன்னியாடும். இந்த மாதிரி பார்க்குறது சீனியாடை இப்போ வந்து சமீப காலமாக ரொம்ப பார்க்குறேன். நல்லா அழியக்கூடிய எண்ணத்தில் இருக்குது. எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கினீங்க ரெண்டையும்? 25 ரூபா சொல்லி 22 ரூபாய்க்கு வாங்கினோம்ண்ணே. 22 ரூபாய்க்கு. பரவாயில்ல. 11,000 வளர்ப்புக்கு போகுதுண்ணே. சரிண்ணே சரிண்ணே. கூட நம்மளுக்கு சம்பளம் கிடைச்சா போதும். ஆமாம். சரிண்ணே. அது குட்டி? அது குட்டி 4,000 ரூபாண்ணே. இது கூட சேர்ந்ததா? இதோட சேர்ந்து தனியாக வாங்கினதுண்ணே. சரி. சென்னையா வித்தா? ரெண்டுமே அரை காவட்டு சேனண்ணே. சரிண்ணே சரிண்ணே சரி. நல்லா இருக்கு. ஓகே. அவங்க சொன்ன விலை எவ்வளோண்ணே? 25,000 ரூபா சொன்னாங்கண்ணே. சரி. இந்த கண்ணி? அது 13,000 ரூபாண்ணே.
13. ஆமாம். பரவாயில்ல. ஏன்னா வளர்ப்புக்கு வாங்குறப்ப கூட்டிடுவாங்க விலையை. ஆமாண்ணே. அதான் நல்லா குர்பானிக்கு 2 கடா. அஸ்ஸலாமு அலைக்கும். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, கடா எதனால இங்க வந்து பாம்புகள் சந்தையில வாங்குனீங்க? பாம்பு கோயில் வாங்கினோம்னா எல்லாரோட கொஞ்சம் விலை குறைவா இருக்கும். சந்தைங்கனால விலை விசாரிச்சு வாங்கலாம். அதனால கொஞ்சம் சௌரியமா இருக்கும். நல்ல கடாயா கிடைச்சது. இங்க யாரும் தண்ணி ஊற்ற மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால ஒரு ஒழுக்கமா இருக்கும், சந்தை ஒழுக்கம், அவ்வளவுதான். மத்தவங்க தெரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டுல இப்படி ஒரு சந்தை நடக்குது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு. எவ்வளவு சொல்லி எப்படி முடிஞ்சு? எவ்வளவு சொல்லி எப்படி முடிஞ்சு? 40 ரூபா சொன்னா விலை குறைச்சி காட்டும். 35 ரூபான்னு முடிச்சு. நல்லா 35 ரூபான்னு முடிச்சது. சந்தோஷம். பரவாயில்ல. 2 பல்லு. சரிங்கப்பா, சரி. நல்ல மேனியா இருக்கு. முக லட்சணம் என்னதான் வாங்கணும்ண்ணே? முக லட்சணம் உறங்காம நிக்கணும். கடனா இருக்கணும். சரி சரி சரி. எவ்வளோக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க அத்தாக்கு? எது இவருக்கு எவ்வளோக்கு வாங்கி கொடுத்தீங்க? இது 23 ரூபா. 23. ஆமா. பரவாயில்ல. எப்படி எலும்பு கறியும் சேர்ந்தா ஒரு 30 கிலோ குறையாதுல? இப்போ 28 கிலோ வரைக்கும் வரும். எவ்வளோக்கு? 28. ஆமா, 30 வராது. சரி சரி சரி. அவ்வளோ பரவாயில்ல அப்பனே. அப்படி போய் கறி விலை கொடுத்தாலும் சரி, கறி 1000 ரூபா வச்சாலும் போதும்ல. அதான் கொடுத்தானே இருக்கு. அப்படிதான். பல்லு போட்டுருல? 2 பல்லு. 2 பல்லு போட்டுருக்கு. 2 பல்லு போட்டால் தான் குர்பானி கொடுக்கணும். ஆமா. சரிதான். 1 வருஷத்துக்கு கடை வேணும். சரி. பாய். கடை நல்லா இருக்குல்ல? நாட்டு கடாண்ணே. ஆமாம். கொம்பு தான் தோரணையா இருக்கு. எதனால பிடிச்சிருக்கு? பிடிக்க போய் வாங்கிருக்கீங்க கொம்புக்காகயா? ஆமாம். வளர்த்த கடை. இது வளர்த்த கடை. வீட்டில் வளர்த்த. சரி சரி. இன்னும் உயரம் வராது. உயரம் வரும். அடுத்த வருஷம் பெருசாயிரும். சரி. எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கினீங்க? இது வந்து 25 சொல்லி இருக்கு. அவங்க வந்து இப்போ 20 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. சரிங்க அண்ணாச்சி. நல்லா வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி 2 கருங்குட்டி. 2 கடா தானே? காய் அடிக்கல. 2 கடை. எவ்வளோ சொல்லி எம்பிட்டுக்கு வாங்கினீங்க? 9 ரூபா. 9 ரூபாயா? ஒன்னா இல்லை ஜோடியா? ஜோடி. ஒன்று 9 ரூபா. 1 ஐயோ, கருப்புக்கு தான் ரேட்டா? சரிங்கண்ணா. சரி. கருப்புனால ரேட் அதிகம். ஆமா, கருப்பு ரேட் அதிகம். பாய், நல்லா ஒரு நாட்டு செம்மறி. பக்ரீத்துக்கு தான். நோம்பு வந்தாலே நம்ம பாம்பு வச்சிருந்தா நல்லா களை கட்டிடும். பல்லு போட்டுருங்களா? பல்லு அவன் இன்னும் போடல. பல்லு போடல. நல்ல வளப்பா இருக்கு. வளப்பு நல்ல வளப்பு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஆமா. எவ்வளோ சரி எப்படி வாங்கினீங்க? 28. அவங்க சொன்னது? அவங்க சொன்னா 32. இந்த ரேட்டுக்கு ஓகே தானே? ஆமா. சரி மாமா. இன்னைக்கு சந்தைக்கு எத்தனை கடை கொண்டு வந்தீங்க? 12 கொண்டு வந்தோம் மாமா. இப்போ ஒன்று தான் இருக்கு. 2 இருக்கு. இது ஒன்று இருக்கு. இது எத்தனை பல்லு மாமா? இது 4 பல்லு மாமா. எவ்வளோ கிரயத்தில் நிற்கி? இது 29 ரூபானா விடலாம். சரி. எவ்வளோ கேட்காங்க? அவ்வளோ தான் வந்துகிட்டு இருக்கு. 500 ரூபா முன்ன பின்ன போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு மாமா. ஒரிஜினல் புட்டு. ஆமா ஆமா. சரி. எட்டையாவரம் நாட்டு செம்மறி கடா. நல்லா அருமையா இருக்கு கொம்போட. கடாயை பத்தி சொல்லுங்க. ஒரு கிடா 25 ரூபா சொல்லுவேன். ஒரு 24, 23 கொடுத்துடலாம். கொடுத்துடலாம். நீங்க விற்கதான் கொண்டு வந்துருக்கீங்க. சரி. பக்ரீத் 25 சொல்லலாம். சரி. ஒரு 23, 24. பல்லு போடல? கல் போடல. சரிங்கண்ணா. நமக்கு எந்த ஊரு? எனக்கு போகநல்லூர். அதான் எவ்வளோ சொல்லி எப்படி வாங்கிருக்கீங்க 2 செம்மறியும்? 40 ரூபா சொல்லுவாரு. 26 ரூபா 36 ரூபா பேசி முடிச்சாச்சு. 36. நல்லா இருக்காங்க. உயிரோட எவ்வளோ வரும் 2 சேர்ந்து? உயிரோட 50 கிலோ வரும். 50 கிலோ? சரி, குறையாது. எந்த போய் எட்டோம். வம்சாரத்துக்கார தம்பி, என்ன சந்தைக்கு எத்தனை மணிக்கு வந்தா காலையில்? 5:20. சரி. நல்லா இருக்கா சந்தை? இன்னைக்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு விலை நிலவரம் எப்படி இருக்கு? ரொம்ப கடுப்பா இருக்கா? எத்தனை குட்டி வாங்கினீங்க நீங்க அப்பாவும்? 7. சரி. வளர்ப்புக்கு தானே? வளர்ப்புக்கும் கிடைக்கும். ஆமா. சரி. எல்லாம் கடா குட்டி வாங்கியாச்சு. ஆமா. சரி தம்பி. இன்னும் அடுத்து படிச்சுட்டு நீ என்ன வேலைக்கு போவ? கலெக்டர். கண்டிப்பாக நம்ம விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு வேளாண்மை கல்லூரி இல்லை, கால்நடை மருத்துவமனை, பெரிய மருத்துவமனை இல்லை திருநெல்வேலிக்கு அடுத்து. அதெல்லாம் கொண்டு வாண்ணே. சரியா? தரிசு நிலமே இல்லை ஆடு மேய்க்கிறவங்களுக்கு, அதையும் கொண்டு வா. சரி தம்பி.